ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருக்கார்த்திகைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து எல்லா அக்காமார்களும் பக்கத்தில் இருந்து அரளி செடியிலேருந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. போய் நான் அவங்க கூடால போய் வீடியோ எடுத்தேன். அப்புறமாட்டு நீங்கள் ஈவினிங் நீங்கள் கொழுக்கட்டை சுட மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டாவ. சரி, நானும் கொழுக்கட்டை சுடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வீட்டில் வந்தோடனே ஒரு நாளி பச்சரிசி எடுத்து நல்லா புடச்சி அதை ஒரு 5-6 தண்ணி நல்லா கழுவிக்கிட்டு ஒரு 2 மணிக்கூர் ஊற போட்டேங்க. ஊற போட்டுக்கிட்டு நல்லா வடித்து அப்புறமா மொட்டை மாடியில் ஒரு வெள்ளை வேட்டி எடுத்து கொண்டு விரித்து போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது காயக்கூடிய நேரத்தில் நம்ம மாடியில் செடிகளுக்கு தண்ணியை ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு செடியை பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துட்டு இருந்தா அங்கே பார்த்தா பூ என்னது செம்பருத்தி நமக்கு ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கி 5-6 பூ பூத்துருந்தது. சரி, திருக்கார்த்திகைக்காக வேண்டி எல்லோரும் காலையில் அரளிப்பூவெல்லாம் பறித்தாங்களே, அப்போ சரி நமக்கும் இதை சும்மா பறித்து நம்ம வீட்டில் கொண்டு அழகுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் வாடி போக தான் போகுது, நம்ம பறிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் இருந்த ஒரு தட்டையும் எடுத்து நானும் செம்பருத்தி பூவெல்லாம் பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கி 6-7 பூக்கிட்ட பூத்துருக்கு பார்த்துடுங்க. செம்பருத்தி பூ, அப்புறமா 2 ரோஜா இருந்துச்சு. அந்த ரோஜா பூவுமே நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரோஜா பூ நல்ல மனம். சரி, நம்ம தட்டில் ரோஜா பூவுமே சந்தோஷமாக 2ஐயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே திரும்பி பார்த்தா என்னாச்சு பாருங்கள், தட்டில் காய போட்டுட்டு இருந்தது பூனைகள், வீட்டில் உள்ள பூனைகள் எல்லாம் அங்கே புறத்தால் வந்து அரிசியை வாய் வைக்க வந்துட்டேன். ஓடி போய் எடுத்துகிட்டு கீழே ஓடி வந்துட்டு மிக்சியில் போட்டு எல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. ஆட்டி இல்லை, அரைச்சி பொடியாக்கி அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறமா தேவையான அளவு மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நான் இப்போ ஒரு 2-2.5 கப்பு மாவு எடுத்துருக்கேன் கேஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, தேங்காய். சர்க்கரையை சீவி பார்த்தேன், அது ரொம்ப ஓரளவுக்கு வந்த மாதிரி தெரியல, பாதி அளவுக்கு சீவினேன். அப்புறமாட்டு என்ன பண்ணிட்டேன்னாக்கி தண்ணியில் போட்டு காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொண்டு தட்டி காய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் கீத்தாட்டு அதை அறுத்து நெய்யில் வறுத்துட்டு வந்தேன். அப்புறமா பாசிப்பருப்பு நெய்யில் வறுத்துட்டு வந்தேன். அப்புறமா ஏலக்காயும் நெய்யில் வறுத்து அதையும் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா சர்க்கரை பாகும் சூடோடே அதில் விட்டு அப்படியே கொழுக்கட்டைக்கு பிடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி பதமாக தான் எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் கொழுக்கட்டைக்குள்ளே அந்த திரளி இலை கிடச்சிச்சு. அந்த திரளி இலையில் 1 by 1 அவ்வளவும் எடுத்து வச்சு இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். அப்படியாட்டு அவ்வளவுமே செய்து முடித்து இறக்கியாச்சு. இன்றைக்கி யாரெல்லாம் வீட்டில் கார்த்திகைக்கு கொழுக்கட்டை சுட்டிங்க கமெண்டில் எல்லோரும் தெரியப்படுத்தணும். ஒன்றுமே தெரியப்படுத்துறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களே தவிர ரிப்ளை ஒன்றும் வராது. அக்கா நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லலாம்ல. நானும் உங்களோட ஒப்பீனியனை எடுத்துக்கிடுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே கேஸ். பாருங்கள், முன்னுக்கு நான் இங்கே கடந்து அங்கே கொழுக்கட்டை சுடுங்க, இங்கே வீட்டில் நம்ம ஃப்ரெண்டில் கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு அவங்க எல்லோரும் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு நின்னாங்க. சரி, நம்மளும் போய் கூடால லேசாக போய் எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்க்க போகும்போது விளக்கெல்லாம் அணையக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. இருட்ட நேரம் நல்லா இருட்ட ஆரம்பித்தாச்சு. 6:30-7 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்படியாட்டு நமக்கு இன்றைக்கி
கார்த்திகை தீபம் ஏற்றி முடிச்சாச்சு, கொழுக்கட்டையும் சுட்டாச்சு. நம் எடுத்துகிட்டு வந்தாச்சா, ஆறியாச்சா ஏனி நம்ம லைட்டாக சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக தான் இருக்குது கைஸ், ஆனால் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். இனிப்பு கம்மியாக சாப்பிட்டாக்கி தான் ரொம்ப நல்லது. சுகர் எல்லாம் ரொம்ப எடுக்கக்கூடாது. தேங்காய் நறுக்குன்னு இருக்கும், பாசிப்பருப்பு தட்டுப்படும், ஏலக்காய் தட்டுப்படும், ஒரு சுவையாக இருக்கும். சாப்பிட்டு மகிழுங்கள். கார்த்திகைக்கு நம்மளும் கொழுக்கட்டை சுட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கொழுக்கட்டைகள் பண்ணுனீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? கீப் சப்போர்ட்டிங் மை மிஸ்டிகா ரோஸ் கார்டன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ட்ரெஸ் எடுக்கணும், தீப ஒளி விளக்கு ஏற்றணும். சேஃபாக கொண்டாடுங்க எல்லோரும். நன்றி. பாய் பாய். குட் நைட் கைஸ்.